இந்த வியாபார வாய்ப்பை ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 9 வருமானங்கள் இருக்குது. இந்த வியாபாரத்தில் இணைவதற்கு குறைந்தபட்சமாக இந்த இருக்கிற பொருட்களை உங்களுக்கு எது வேணுமோ அதை ஒரு 30 PV 30 PVங்கிறது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வரும். இதை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிரந்தர விநியோகஸ்தராக நம்ம மாறுகிறோம். நோ ரினியூவல்ஸ். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்குவீங்க. 10 to 20% உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை தாண்டி பொருட்களை வாங்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்டுகள் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுகள் உங்களுக்கு மாத்திரமில்லை, உங்கள் மூலியமாக இந்த வியாபாரத்துக்குள்ளே வரவங்க அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் உங்களுக்கும் கூடும். அதன் மூலியமாக ஒரு வியாபார வாய்ப்பு இங்கே உருவாகிறது. ஸோ உள்ளே வந்தோன்னா முதல்ல விஷயம், ஒரு 100-120 ரூபாய்க்கு போட்டிருக்கிற எம்ஆர்பி உள்ள ப்ராடக்டை நீங்கள் 120 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்போது அங்கேருந்தே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆரம்பிக்கிறது ஆஸ் அ கன்சியூமர். இதை தாண்டி நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு இருக்குது ஆஸ் அ கன்சியூமர். அப்போ நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாயிண்ட் வருவதன் மூலியமாக நமக்கு முதல்ல ஊக்கத்தொகை பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு 5லேருந்து 16 நம்ம ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பாயிண்ட் நம்ம குழுவில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 5லேருந்து 16% இந்த டேபிள் படி, அதாவது 1லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வரைக்கும் நம்ம 5%, 600 தாண்டும் போது 8%, அதே மாதிரி 2400 தாண்டும் போது 12%, 5500 தாண்டும் உயர்ந்தபட்சமாக 16%க்கும் போயிடுவோம். இப்படி இந்த 16% போய் அடையும் போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் வந்து மாதம் 0 ஆகாது. மாதம் நீங்கள் பண்ணது அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பண்ண நம்ம எப்படி போய் அந்த மேக்ஸிமம் போய் அடைஞ்சி விடுவோம். அந்த மேக்ஸிமம் அடைஞ்சதுக்கப்புறம் இனிமேல் அடுத்தது தலைமுறைக்கு வரக்கூடிய வியாபாரங்களாக டைரக்டர் போனஸு, டீம் பில்டிங் போனஸு, அதுக்கப்புறம் ட்ராவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், லீடர்ஷிப் ஓவரனிங் போனஸ்னு பலவிதமான போனஸ்கள் இருக்குது. நம்ம மாதம் நம்ம ஒரு அந்த 5500 அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே நம்ம குழு மூலியமாக ஒரு 2000 பாயிண்ட்டுகளை நம்ம பண்ண முடியும். 2000 பாயிண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாதத்தில் ஒரு குழு மூலியமாக, தனியாக இல்லை, ஒரு குழு மூலியமாக ஒரு 60,000லேருந்து 70,000 ரூபா வியாபாரம் சுலபமாக இங்கே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பண்ணும்போது நமக்கு கம்பெனியோடைய டோட்டல் டர்ன் ஓவர், குளோபல் டர்ன் ஓவர் 15% எடுத்து வச்சு அந்த மாதம் யாரெல்லாம் பிரான்ச்சுக்கு மேலே இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த பாயிண்ட், இந்த டேபிளில் பாயிண்ட்டுகள் கால்குலேட் பண்ணி பாயிண்ட்டுகள் முறைப்படி அந்த இதை பிரித்து தருவார்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வருமானம் இருக்குது பாருங்கள். இப்போ இதிலே அங்கே போட்டிருக்கிற அந்த 2000 அதை பண்ணுவதற்கு பதிலாக கொஞ்சம் கூடுதலாக ஒரு பிரான்ஸாக இருக்கிறவர் 2600 பண்ணுறாரு. அது மாதிரி பண்ணும்போது அவருக்கு டீம் பில்டிங் போனஸ் பிரான்ஸுக்கு, சில்வருக்கு, கோல்டுக்கு இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா 3%. இதுவும் என்டையர் குளோபல் டர்ன் ஓவரில் 3% தனியாக ஒதுக்கி இந்த பாயிண்ட் முறைப்படி அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த 2600 அப்படியே இருக்குமா? நம்ம கீழே வரும்போது என்ன ஆகும்? பாயிண்ட்கள் கூடும் இல்லையா? அப்போது நம்மளுடைய பாயிண்ட் 5625 தாண்டும் போது லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடைக்குது. அதுக்கு 18%. இதை தனியாக ஒதுக்கி வச்சு இந்த டேபிள் வழியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போனஸ்கள் வழங்கப்படும். இது முறையாக வந்துடுச்சுங்களா? இப்போது நமக்கு கீழே நம்ம எப்படி பிரான்ஸ் ஆரம்பம் அதே மாதிரி நம்ம கீழே இப்படி பிரான்ஸ்களை உருவாக்கவும் மாட்டோமா? அப்படி உருவாக்கும்போது நம்ம ஒரு குழுவை உருவாக்கிட்டோம்னா நம்ம சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற நிலையை போய் அடைகிறோம். அப்போ அடையும் போது நமக்கு இனிமேல் ட்ராவல் ஃபண்ட் ஒரு 3% வரும். இதன் மூலியமாக இன்று வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு இந்த நிறுவனம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. சில்வர் டைரக்டருக்கு 2 ட்ரிப். புரியுதுங்களா? ஸோ இது 3%. அதுவும் அந்த இதுபடி உங்களுக்கு இந்த ட்ராவல் ஃபண்ட் மூலியமாக இன்றைக்கி இந்த 20 வருடங்களில் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 25 பாருங்கள் என்னென்ன வெளிநாடுகள் பாருங்கள், இவ்வளவு வெளிநாடுகளுக்கு இந்த நிறுவனம் நம்ம விநியோகஸ்தரில் கூட்டி போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 3 குழு உருவாக்கிட்டேன். அப்புறம் நான் பிகம் ஸ்டார் டைரக்டர். இந்த ஸ்டார் டைரக்டரை ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க எனக்கு வந்து கார் ஃபண்ட் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் ஃபண்ட் மூலியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க கொஞ்சம் மூச்சை பிடிச்சிக்கோங்க, 4500 பேருக்கு மேலே கார்கள் வாங்கியிருக்கார்கள். அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 200 பேருக்கு மேலே கோடீஸ்வரர்கள் பயணக்கூடிய பென்ஸோ, BMW, ஆடியோ, ஜாகுவாரோ அந்த மாதிரியான கார்கள் வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம குழுவில் நானே வந்து ஒரு 9 கார் வாங்கியிருக்கேன், 2 பென்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம இதிலே குழுவில் 10 பேர் உயர்ந்த ரக கோடீஸ்வரர்கள் வாங்கக்கூடிய பென்ஸ், BMW, ஆடி மாதிரி கார்கள் வாங்கியிருக்காங்க. 325 குடும்பங்கள் அற்புதமான காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது கார்பன். இப்போது ஸ்டார் ரைட்டா. அதுவே நம்ம கீழே 6 குழுக்களை உருவாக்கிட்டோம்னா நம்ம கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவோம். அந்த கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது நமக்கு வீடு கட்டுவதற்காக, வீடு வாங்குவதற்கான உண்டான ஹவுஸ் ஃபண்ட் ஒரு 3% நமக்கு ஒதுக்கப்படும். இது ஒரு 3 மாதம் நம்ம கரெக்டாக கிரவுனை மெயின்டைன் பண்ணோம்னா வாழ்க்கை முழுக்க இது நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சுதா? இது மாத்திரம் இல்லை, 8 குழுக்களை உருவாக்கிட்டோம்னா யூனிவர்சல் கிரவுன். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலைட் போனஸ் அப்படின்னு ஒரு உயர்ந்த ரக போனஸ். இதுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளவும் இந்த வியாபார வாய்ப்பில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு உங்களுக்கு தெரியல, கரெக்டானா? டோன்ட் வரி அபவுட் இட். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கணக்கெல்லாம் சொன்னேன். இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு நீண்டு போகும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்குண்டான பயிற்சிகளும், இதுக்குண்டான பயிற்சி வகுப்புகள் உங்களோட மேலே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள்.